வணக்கம். ஒரு சந்தோஷமான தருணம். எல்லாரும் எக்ஸாம் எழுத தயாராகிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். 4 வருஷம், அதாவது 4 இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக, இந்த நாளுக்காக தான் நம்ம காத்திருந்தோம். ஸோ நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய போராட்டம். டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு இடையில தான் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் இந்த எக்ஸாம் உங்களுக்கு கை கொடுக்கணும், வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த 4 வருஷமாக நம்ம கூட இணைந்து பெரிய அளவுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பங்களிப்பில் முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்ம கார்த்தி. இது மிகப்பெரிய பங்களிப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவர்த்தினி, அவங்களுடைய பங்களிப்பும் அபரிவிதமானது. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு மனோஜ், அப்புறம் நான், அப்புறம் அஜித், இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இதோடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுக்கு இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்புறம் ரத்னகுமார், ருத்ரேஷ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டு அந்த 1200க்கு ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தோம். அதுக்கு கொரியருக்கே வந்து நிறைய அளவுக்கு நாங்கள் மெனக்கிட்டோம். ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டும் பெரிய அளவு இருந்தது. ஸோ எங்களுடைய டீம் என்டையராக பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த 4 வருஷம் கடந்து வந்திருக்கோம். இந்த 4 வருஷம் சாதாரணமாலாம் கிடக்கலை. பெரிய இன்னல்களை கடந்து தான் கடந்து வந்தோம். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கடந்து வந்தோம். சும்மாலாம் சொல்லிட முடியாது. நியூ ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ தங்கமானவங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்வில் கேரக்டர்ஸ். எங்களால் எவ்வளோ தூரத்துக்கு பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணோம். நாங்கள் ரொம்பவும் மணி ஓரியன்டாக போகாமல் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோங்கிறதையும் நாங்கள் பண்ணணும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 369 டெஸ்லா தான். அதில் எங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஒரு 4 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபீ ரொம்பையும் போகாமல் நியூ டெக்னாலஜிக்கு மட்டும் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டு மற்ற எதுக்குமே வாங்காமல் டில் வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் கொடுத்துருக்கோங்கிறதுல எங்கள் டீமுக்கு தான் நான் இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு அழகிய தருணம் தான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு எக்ஸாம் அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னால் இமேஜினே பண்ண முடியல. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ரிலீஃபாக இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் என்னால் இமேஜின் பண்ண முடியும். ஏன்னா 4 வருஷமாக என்கேஜ் பண்ணி புது விஷயங்கள் வரும், புது டெக்னாலஜி வரும், ஒவ்வொன்றுக்கும் என்கேஜ் பண்ணி அது இதுன்னு மாற்றி படாத பாடுபட்டோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் இந்த டிஆர்பி கம்ப்யூட்டர் செக்டரை பொறுத்த வரைக்கும். நிறையா பேச்சுக்கள், மின்னல்கள் எல்லாத்தையும் கடந்து தான் இது வந்திருக்கோம். இப்போ லாஸ்ட் மினிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. அதுக்காக தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பேனிக் ஆகாதீங்க, பாசிட்டிவாக இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாசிட்டிவாக வச்சுங்க. மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ரொம்ப எந்த ஒரு புது டாப்பிக்கும் படிச்சிட வேணாம். இருக்கிற டாப்பிக்கு ஒரு ஃப்ளாஷ் கார்டு, அப்புறம் நம்ம கொடுத்துருக்கோம், சீட் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருப்போம். இது எல்லாமே ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். நியூ டாபிக்ஸ்க்கு எப்போயுமே தொட்டுறாதீங்க. ஒவ்வொன்றுலேயும் வந்து சின்ன இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை வந்து ஓவராலாக கவர் பண்ணுங்கள். அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னால் இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டெட்லாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுத்திங்கன்னா கீ அப்படிங்கிறது பிரைமரி கீயா. இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ், நார்மல் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது, நம்மளுக்கு எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது, ஸோ அதோட கன்ஸ்ட்ரைன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த O(n) எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ C++ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட், இன்க்ரீடியன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம் இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி பண்ண போகிறோம். அதே மாதிரி பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா டஃபில், இந்த மாதிரி டிக்ஷனரிஸ், அப்புறம் அதில் அரேஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம். இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. சைபர் செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு புதுசு. சைபர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த என்கிரிப்ஷன் எப்படி நடக்குது, டிக்ரிப்ஷன் எப்படி நடக்குது, என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, இது இவ்வளோ தான் நீங்கள் உங்கள் பிரெயினுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம். அதை தாண்டி புது விஷயங்கள் நான் படிக்க போகிறேன், இந்த 48 ஹவர்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம பண்ணிட முடியாது. அதனால் நிதானமாக எவ்வளோ தூரத்துக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிதானமாக இந்த கான்செப்டை பூரா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு எந்த டவுட்டு, அதாவது இதுக்கு மேலே டவுட்டுங்கிறது எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப புதுசாலாம் இது பண்ணிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஐபி எப்படி அலோகேட் ஆகியிருக்கு நம்மளுக்கு. இப்போ A கிளாஸ் அட்ரஸ், B கிளாஸ், CDE, இது ரொம்ப 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 முக்கியம். சின்ன கணக்கு கேட்கலாம், சம்ஸ் கேட்கலாம், அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பெரிய அளவுக்கு புதுசாக எதையுமே தொடவே தொடாதீங்க. அது ரொம்ப 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 முக்கியம்.
அப்படியேவும் எல்லாத்தையும் இதுக்கு லாஸ்ட்டாக நான் வந்து எம்சிக்யூஸ் மட்டும் பார்த்துட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்காதீங்க. ரிலாக்ஸாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் கான்செப்டை நல்ல மண்டையில் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷன் கான்செப்டை ஏற்றி வச்சுக்கிட்டு ஃப்ளாஷ் கார்ட்ஸு, சீட்ஸு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேபிள் ஃபார்மெட்டு இது பார்த்தாவே மோர் டு எனஃப் ஃபார் திஸ் எக்ஸாம். இதை தாண்டி புதுசாக எதையும் பண்ணாதீங்க தயவு செய்து நம்முடைய மாணவர்கள். ஏன் அப்படின்னா நியூ டாப்பிக்கோ ஏதோ ஒன்று தொட்டுட்டோம் அப்படின்னா ஐயோ இது மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும் நம்மளுக்கு. அது இருக்கக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியம். அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதை தான் இந்த ஸ்லைட்ஸில் ஒவ்வொன்றா இருக்கும். இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டு 2 and 3 years கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்டு அண்டு செட் இந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே தவிர மற்ற எக்ஸாம்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இது நியூ சிலபஸ், அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான கான்செப்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இது எல்லாத்துலேயுமே வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுக்கு தமிழும் ரொம்ப முக்கியம். ஜென்ரல் தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் ஜிகே. இது ஓவராலாக ஒரு கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மறந்துடாதீங்க. ஃப்ளாஷ் கார்டு சொன்னேன் நான். ஒரு டெஸ்ட்டு அது தேவையும் இல்லை, அதுவுமே தேவையில்லை. நீங்கள் படித்ததை நம்புங்க. மற்றவங்ககிட்ட இன்னும் ஒரு கான்வர்சேஷனோ இல்லை நான் இப்படி படிச்சிருக்கேன் இது சரியாக வரும் எந்த கான்வர்சேஷன் போகாதீங்க. எக்ஸாம் முடிச்சா ரிலாக்ஸ்டாக இருங்க. எந்த கான்வர்சேஷனுக்கு எதுக்குமே நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ரிலாக்ஸாக உங்களுடைய ப்ரிப்ரேஷனை முழுவதுமாக 100% இல்லை 1000% உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து சரியாக தான் இருந்ததுன்னு நம்புங்க. ஏன்னா எக்ஸாம் டயத்தில் வந்து நம்ம சின்ன ஒரு டவுட் பண்ண ஆரம்பித்தாலும் நம்மளே டவுட் பண்ண ஆரம்பித்தாலுமே அதை நம்மளை வந்து பார்த்திங்கன்னா முழுங்கிடும். ஸோ அந்த உங்களை நீங்களே முழுங்கிறாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அதையும் நல்லா பார்த்துக்குங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் நான் தான் சொல்லலை, மிகப்பெரிய ஒரு போராட்டங்களுக்கு அப்புறம் நடக்குது. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் பெரிய அளவுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற போஸ்டிங் எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட் மாணவர்கள் வாங்க வேண்டும். அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ரேங்க் வரணும். எவ்வளோ மார்க் உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் வந்து ஸ்டேட் ரேங்க்ஸ் நம்ம தான் வரணும். அதுக்கு வந்து நான் எல்லாமாகிய ஆண்டவன், நம்மளுடைய என்னுடைய இஷ்ட தெய்வம் காளி, மகா காளி எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த தருணம் மிக அழகிய தருணம். உங்களுக்கு மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.